உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர காலத்தில் என்ன சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்கு? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவரே சனி பகவான் தான். ஏன்னா 2 கூடிய தனாதிபதி. இதில் என்னென்னா, அவர் வக்கரமாயிட்டார், அதனால் இது ஒரு சோக செய்தி. இது ஒரு ஆனால் 3 கூடியவனும் அவன் தான். அவன் வக்கரமானதுனால ஒரு 40% நல்லது, 60% கெட்டது. போங்க சார், நான் ஆசையாக வந்தேன், எனக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு வந்தேன். அப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது தான். 2 நல்லது என்ன அப்படின்னா, 1 4ஆம் இடத்துல இருந்து உங்களை பெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார், அர்த்தாஷ்டம சனி. உங்களுக்கு ஒன்றும் நல்ல சனிலாம் ஒன்றும் கிடையாது. 4ஆம் இடத்துல சனி வரும்பொழுது உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். டே அண்ட் நைட் உட்காந்து ஐடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்கலாம் நீங்கள் தான் பயங்கர டைட்டாக இருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, இவர் 2 கூடிய தனாதிபதியாக இருந்து வக்கரம் பெறுவதால் பணமே இருக்காது. நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் யார் பேச்சையாவது கேட்டுட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுற பேர் வழின்னு இறங்குனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், பணம் இருக்காது. யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். காரணம் என்ன அப்படின்னா, நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான், எப்படியாவது சீட்டிங் பண்ணி நம்மகிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போயிடுவான். யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சால் செய்யுங்க, இல்லை தெரியாட்டி சும்மா இருக்கட்டும். பேங்க்கில் இருக்கட்டும், காசு ஒன்றும் எங்கேயும் போயிடாது. யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. இந்த காலத்திலே பணத்தை கொடுக்கறது ஈஸி, வாங்கிறது கஷ்டம். 2ஆம் இடத்திலே 2 கூடியவன் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறான். உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கம்மியாகி நீங்கள் என்ன ஆகும், ஒரு மூச்சு விடுவீங்க. ஆஃபீஸில் எதுக்கு எடுத்தாலும் யாருக்கு எங்கானாலும் சரி, ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு இழைச்சவன் அப்படிங்கிற மாதிரி, அவன் சும்மா தான் இருப்பான், அவனை கூப்பிடுவாங்கன்ட்டு 2 ரிப்போர்ட் கொடுத்துடுவாங்க. யோ இப்போ தான் நான் உட்காடுறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காரவே விடாமல் உங்களுக்கு வேலை பார்த்துட்டு அதெல்லாம் சரியாகி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் கொடுப்பார் சனி பகவான். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். வக்கரம் பெற்ற சனி இருந்தாலும் 6 பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கடன் அடைவதற்கான, உடம்பு சரியாக போகிறதுக்கான விஷயங்கள். 4 இருந்து 10 பார்க்குறார். சூப்பர், இதுதான் சூப்பர். என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்படும் போது உலகப்புகழ் பெறுகிறீர்கள். உலகப்புகழ் சும்மாலாம் கிடையாது, நல்லா மாசு அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, யாரெல்லாம் நான் உலக புகழ் பெறுவேன் நம்புறீங்களோ ஆகிடுவீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இருக்கு. நீங்கள் அதை நம்பினால் அப்படி ஆவீங்க, இல்லை நம்பலை அப்படின்னா ஆக மாட்டீங்க. சிம்பிள். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகுறீங்க, அதான் உண்மை. அப்போ நான் ஜெயிப்பேன்னு முதல்ல நீங்கள் நம்புங்க. இதான் உங்களுக்கு நான் சொல்கிற பாதி கெட்ட பலன்னு சொன்னேன். ஏன்னா 2 கூடியவன் போகும்பொழுது வாழ்க்கையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ எது வேணால் போகலாம். நான் அடிக்கடி சொல்வேன், ஃபேமஸ் டைலாக் இது. இதில் எது போனாலும் நம்ம தாங்கலாம். விட்டமின் எம் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டால் இது எல்லா விட்டமினும் டாப்பை போயிடும். ஆனால் இந்த எம் இல்லைன்னா டாக்டரே நமக்கு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பணம் கட்டணும். காரணம் என்னென்னா, 2ஆம் இடம் மணிங்கிறது அவ்வளோ முக்கியம். யாரெல்லாம் ஃபோக்கஸ்டாக பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அவங்களாம் புத்திசாலிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செல்வம் அத்தனை முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த லக்ஷ்மி ரொம்ப சிறப்பானவளாக கருதப்படுகிறாள். என்னதான் சரஸ்வதி நம்ம வலது கை பக்கம் இருந்தாலும் லக்ஷ்மி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது என்ன ஆகுது, இந்த லக்ஷ்மியை வழிபடுங்கள். சுக்கிரஸ்தலங்களுக்கு செல்லுங்கள், குருஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். நீங்கள் நிறையா வழிபாடுகள் செய்யணும். நீங்கள் கோயிலே கிடக்கணும். என்னது, சிவன் கோயில்களுக்கு உழவார பணிகள் செய்யுங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபீல்டு ஒர்க். திருக்கோயில் குளங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்க. உங்களால் எவ்வளோக்குள்ள உடலை வருத்தி, 4 கான்ட்ராக்ட் லேபரை போட்டு காசு கொடுத்தா நடக்காது. நீங்கள் போய் வருந்தி நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும். சிறப்பு க்யூலாம் வேண்டாம்.
க்யூவில் நின்று நீங்கள் நடைபயணம் போய் சாமி பாருங்கள். இதை மட்டும் பாருங்கள், எந்த கோயில் போகணும், ஐயப்பன் போங்க, ஆஞ்சநேயர் கோயில் போங்க, ஆஞ்சநேயர் கோயில் 48 சுற்றுங்க, உடலை வருத்துங்கள், தன்னால் சனி பகவான் உங்களை ஒன்று வர மாட்டார், சரியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளா இருந்து வந்த அந்த கடன் தொல்லை நீங்கும். 200%. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 6ங்கிறதே கடன் தான், அதை பார்க்குறார், கடனை கிளியர் பண்ணிடுறார். தனுசு ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பா இருக்கும்? ஒரே விஷயம் இப்போ நான் சொன்னது தான், தொடர்ந்து குரு பகவானையும் சுக்கிர பகவானையும் வழிபடுங்க, சனிக்கிழமைகளில் வழிபடுங்க, சிறப்பாக இருக்கும். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் 100க்கு எவ்வளவு மதிப்பீடு கொடுக்கலாம்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி வக்ர காலங்களில் 100க்கு சாலிடாக ஒரு 85 மார்க் தரலாம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க, பணத்தை விரயம் பண்ணாமல் இருந்தால் மீதி மார்க் அதுவே வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று உங்கள் லைஃப்பில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, தொழிலில் ஏதாவது ஒரு அழுத்தங்கள் இருக்குன்னா அந்த தொழிலில் உள்ள அழுத்தங்களை சரி செய்து கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரகநிலை சூப்பராக இருக்க போகுது. அதே போல் புதிய தொழில் தொடங்கலாமா, தொழிலில் தொடங்கினா வெற்றி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய எண்ணங்கள் உறுதியாக நிறைவேறப்போகுது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறக்காண்டி என்ன பண்ணுவீங்கன்னா நேர்மையான வழியில் போய்கிட்டே இருப்பீங்க. அப்போ கூட இருக்கவங்களும் அப்படியே வரணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க. ஆனால் உங்கள் கூடவே வந்துக்கிட்டு உங்களை எப்படியா ஓவர்டேக் பண்ணி வெற்றி பெறணுங்கிறக்காண்டி பொறாமையினாலேயே உங்களை நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, பல கஷ்டத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்போ இந்த போட்டி பொறாமையினாலே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திச்சுக்கிருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அத்தனை விதமான சூழ்ச்சியும் முறியடித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ போட்டியை கூட ஜெயிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. அந்த பொறாமைப்படுறவங்களை எப்படி சமாளிக்கிறது, இதானே உங்களுடைய கேள்வி. ஸோ எவ்வளோ போட்டி வச்சாலும் அதில் முதலாக வர்றதுக்கு என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் அந்த பொறாமைப்படுறவங்களுடைய சூழ்நிலையை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, வெளுத்ததெல்லாம் பாலும் தானே நான் வாழ்ந்துக்கிருக்கேன், எனக்கு அதானே புரிய மாட்டேங்குது, அது புரிஞ்ச நான் தான் ஏன் இப்படி இருக்கேன், இதானே உங்களுடைய மனசில் உள்ள பலவிதமான கேள்வியாக இருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான விடையை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பகவான் சரியான பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். வீடு கட்டுவதற்கான முயற்சியை எடுத்து பாதியோடு நின்றுச்சு, கட்ட முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பதெல்லாம் இருந்தாலும் சரி, சார் வீடு வாங்கலான்னு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன் சார், அட்வான்ஸ் கொடுத்தது என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, உறுதியாக புதிய வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி உண்டு. தடை உள்ள ஒரு முயற்சி கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீடு வாங்கணும்னு இப்போ நீங்கள் முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு பிடித்தமான வீடுகளாக காட்டுவாங்க. வாஸ்து ரீதியாக ப்ராப்பராக பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படுற நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வெளிநாட்டிலேருந்து தாயகம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்குமே அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு யார் ஏற்படுத்தி கொடுக்க போகிறா, குரு பகவானும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதே போல் உங்களுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவானும் உறுதியாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, உறுதுணையாக இருக்க போகிறாங்க. எதிரிகள் தொல்லைகள் விலகும். எந்த எதிரியாக இருந்தாலும் சரி உங்களை கண்டு ஓரமாக நிற்பாங்க. துரோகிகள் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு கிரக நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் பெரிய உங்களுக்கு காசு இல்லைங்கிற கவலைகள் இருந்துச்சுன்னா காசு உங்களுக்கு ஒரு தன வரவுகள் உங்களுக்கு ஏற்றவாறு தன வரவுகள் உங்களுக்கு வருவதற்கான பாக்கியத்தை குரு பகவானும் செயல்படுத்தி கொடுக்க போகிறார். வக்கரம் பெற்ற சனி பகவானும் செயல்படுத்தி கொடுக்க போகிறார். ஸோ அப்போ காசு நல்லா வருதுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. மெயினாக பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்களில் தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
உங்களுடைய கூட பிறந்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரியாக இருக்கட்டும், இளைய சகோதர சகோதரியாக இருக்கட்டும், ஸோ அவங்களிடம் வார்த்தைகளில் கவனமாக பேசணும். வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை பாடாப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் பொதுவாக உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றங்களையும், எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும், புதிய புதிய ஒரு செயல்பாடுகளையும் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அதே போல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் வக்கரம் பெற்று கொடுக்க போகிறார். நீங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் பண உதவிகளோ, தங்க நகைகளை கொடுத்து உதவி செய்வதோ, ஏதாவது உங்கள்கிட்ட உள்ள பொருட்களை கொடுத்து உதவி செய்வதையோ தயவு செய்து நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா, செய்யாமல் இருந்தீங்கன்னா உறுதியாக தனுசு ராசி தங்கம் போல் மின்னக்கூடிய சிறப்பான செயல்பாடுகள் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல மனசை கடவுள் கொடுக்குறார். எதனால் இந்த நல்ல மனசு வருது? குரு பகவான் தான் கதாநாயகன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ணக்கூடியவர் குரு பகவான். எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு யார் அதிபதியோ அந்த நாளில் போய் சாமியை கும்பிடணும். உதாரணமாக உங்களுக்கு வியாழக்கிழமை குரு பகவான் தான் அதிபதி. உங்கள் கிழமை வியாழக்கிழமை, வியாழக்கிழமை ஒரு கோயிலுக்கு போங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே அந்த ராசிக்கு அதிபதி யாரோ அந்த அதிபதியுடைய கிழமை எதுவோ, உங்களுக்கு குரு பகவான் அதிபதினா குரு பகவானுக்குரிய கிழமை குருவாரம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை போய் சாமியை கும்பிட்டு பாருங்கள், உடனே காரியம் நடக்கும். இப்படித்தான் பரிகாரத்தை பிடிக்கிறோம். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு. நிறைய தடை இருக்குது சார், எனக்கு ஃபினான்ஷியலாக நிறைய தடை இருக்குது. அர்த்தாஷ்டம சனி ஏற்கனவே உட்காந்துருக்க அல்லல் படுத்துது. இப்போ ஏதாவது நல்லது நடக்குமா சார்? அர்த்தாஷ்டம சனினா கெடுதல் தானே. எங்களுக்கு நல்லது நடக்குமான்னா அந்த சனி பகவானே மனசு மாறி உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான நேரம். 4ஆம் இடத்துல சனி வக்கரம், அர்த்தாஷ்டம சனி கெட்டு போகுது, அதனால உங்களுக்கு நன்மை வருது. எப்படி பாருங்க விஷயத்தை. படிப்பில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது ஆர்வம் இல்லாமல் போனவங்க, இப்பொழுது இறைவனுடைய அருளால் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும், ஞானம் கூடும், புதிய புதிய படிப்புகள் எடுத்து படிப்பீங்க. ஒரு 10th +1 +2 படிக்கிறீங்க, இப்போ திடீர் வேகம் வரும். ஃப்ரெண்ட்ஸுனால உங்களுக்கு வந்து சில தடைகள் இருந்துச்சு, தடைகளை நிவர்த்தி பண்ண பார்ப்பீங்க. ஏன்? வக்கரச்சனியை குரு வேற பார்க்குறார். புரியாத பாடம் தான், பாடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்க படிக்க பாடம் குறையலை, ஓட 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 தூரம் குறையலைங்கிறாங்க. எவ்வளோ ஓடினாலும் தூரம் குறையலையா? தூரம் கூடுதே. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும், கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க. இதுதாங்க பாயிண்ட்டு அப்படின்னு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க. பாடம் ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன படிக்கிறோம்னு ஒரு தெளிவு வேணும் பாருங்க, அந்த தெளிவு இப்போ கிடைக்கும். 2வது விஷயம், பல பேர் வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க, அந்தரத்தில் நிற்கும், அரைகுறையாக நிற்கும் வீடு. சார் ரூஃபோடு நிற்குது சார், மேலே எடுத்து கட்ட முடியல சார், வீடு அரைகுறையாக நிற்குது சார், பல தனுசு ராசிக்காரங்க சொல்லிட்டு இருப்பீங்க. அரைகுறையாக நிற்கக்கூடிய வீடுகளெல்லாம் நீங்கள் எப்போவுமே ஒரு வீடு அரைகுறையாக நிற்குதா, உங்கள் ஜாதகத்தில் சில பாதிப்புன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டிட்டீங்கன்னா அந்த வீடு ஏன் அரைகுறையாக நிற்குது, அந்த கட்டட கட்டுமானத்தை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும், கட்ட முடியும்னு சொல்லிடுவாங்க. சார் வீட்டில் வாஸ்து குறைய இருக்கட்டும் சார், 4ல் சனி உட்காந்துருக்கு, வக்கரமாக இருக்கு, சில இடத்துல வாஸ்து குறைன்னு வருவீங்க. எப்படிப்பட்ட வாஸ்து குறையும் நிறைவு பண்ணலாம்? வீட்டை இடிக்க வேண்டாம், உடனே வீட்டை இடிங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. இடிக்காமலேயே ஒரு வீட்டு வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இப்போ அப்படித்தான் உங்களுக்கு 4ல் சனி வக்கரம். புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, வீடு கட்ட முடியும். வீட்டில் ஒரு தோஷம் இருக்கா, நிவர்த்தி பண்ண முடியும். சில பேருக்கு வீட்டில் அங்கங்கே சில குறைகள் இருக்கும், ரிப்பேர் ஒர்க் இருக்கும். இப்போ சரி பண்ணுற காலம், சரி பண்ணுங்க, தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளி போடக்கூடாது. படிப்பில் ஒரு பாடம் புரியலையா, ஆசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ பிரச்சனை தீரும்னு இருக்குல்ல, கேளுங்க, நல்லா முன்னேறி வரலாம். இந்த காலகட்டத்தில் திடீர் வருமானங்கள் வரும், நல்ல வருமானம் வரும். செலவு, சுப செலவுகள் நிறைய வருங்க, நிறைய சுப செலவு ஆகும், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. சுப செலவு பண்ணலைன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆயிடுது. இதுதான் வித்தியாசம். ஸோ சுப செலவு பண்ணுங்கள். பையனை படிக்க வைக்கிறது, பொண்ணை படிக்க வைக்கிறது, கல்வி தாங்க முக்கியம். படிப்பு, திருமணம், என்ன நல்லது செய்து விடுமோ செய்து விடுங்க, உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. பிஸ்னஸுக்கு தேவையான பண உதவி, கடன் உதவி கிடைக்கும்.
வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் வேலையில் வருமானமும் கூடும். இதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா? சாட்சாத் நாமக்கல் ஆஞ்சநேயர். 2 தெய்வத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று நாமக்கல் ஆஞ்சநேயர், இன்னொன்று சேலம் ராஜகணபதி. சேலம் ராஜகணபதி, இந்த 2 தெய்வங்களையும் வழிபடுங்க. அப்படி தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வருகிற போது, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற போது நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும், வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரம். உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமாள். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடமான அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி, அவர் வக்ரத்தன்மை பெறும்போது உடல் தேக ஆரோக்கியங்கள் சீராக கூடிய ஒரு நேரம். ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு தருணம். சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசி அன்பர்கள் பெரிய அளவுக்கு ஆசையெல்லாம் பட மாட்டாங்க. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதிய சனி பகவான் தான், அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய தேகம் நல்லா இருக்கணும். ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஒரு கான்பிடண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள், இவர்களினுடைய முழு பலமுமே பாத்தீங்கன்னா தெய்வம் தான். தெய்வத்தை தவிர ஒரு ஆள் இவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிடையாது. அப்படியே உதவி செய்யறதுக்கு வந்தாலும் இவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்களாக தான் வருவாங்களே ஒழிய இவர்களுக்குன்னு சில பேர் ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு தனிமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். தனுசு ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள், எந்த விதமான சவால்களையும் சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள். வில்லம்பு எதிர்த்து போராடிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த வலியும் வேதனையும் எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடி வெற்றியை பெறணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் தான் இவர்களை உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியையே அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது என்ன செய்யும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான சில கடமைகளை நீங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவீங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உண்டான ஃபியூச்சரை நம்ம இருக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களுக்குள்ள உள்ள ஒரு பயம் என்னன்னா, நமக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடந்துரும் அப்படின்ற ஒரு மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இத சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. நான் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து சொல்றேன்.
ஏன்னா இந்த முழுமையா இந்த ஒரு பயம் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுக்கும். அது ஒரு பயம் இருந்தாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த ஃபியூச்சருக்கு உண்டான சில விஷயங்களை நோக்கி இவர்கள் டிராவல் பண்ணுவாங்க. தன்னுடைய குழந்தை நல்லா படிச்சிடணும், அவன் நல்ல இடத்துல சம்பாதிக்கணும், நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், அவங்களுக்குன்னு ஒரு திருமணம் நடக்கணும், அந்த திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை இப்படி அந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த பயம் முழுமையாக விளங்கி, நான் சொன்ன அந்த பயம் முழுமையாக விளங்கி இவர்களால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தன்னை நம்பி தன்னுடைய குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு போல்டு டிசிஷன் எடுத்து நடமாடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதுதான் அந்த கர்மஸ்தானம். தனக்குண்டான கடமைகளை முழுமையாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் நல்ல வலு பெற போகுது. தொழில இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் கலைந்தெடுக்க போறீங்க. அடுத்த தொழில இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் விஷயங்களும் உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொழில இருக்கக்கூடிய லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட பார்க்கறதுனால கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு நேரம். கடன் தொந்தரவுகள், ஏற்கனவே கடன் வாங்கினவங்க திடீர்னு இருந்தாப்புல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இதனால அவமானங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படும். அது எல்லாமே வந்து மறையக்கூடிய ஒரு நேரம். இதனால ரொம்ப மன வேதனையோ அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம் கிடையாது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மருத்துவ படிப்புகள் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். மருத்துவத்துறையில ஒரு நல்ல சிறந்த சாதனையை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், உங்களுக்கு உண்டான பதவிகள், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உங்களுடைய அலுவலகத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல, அதாவது துபாய் இந்த மாதிரியான எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உதவிகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த ஒரு 6 மாத காலமாக மிகப்பெரிய ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சீங்களோ இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதிரியான எண்ணெய் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடியவர்களுக்கு, UAE போன்ற கண்ட்ரில எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது, பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். இந்த தனுசு ராசி என்பவர்கள் சில உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், உடல் உழைப்புகள் வீணா போகக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாத்தையுமே கடந்து வர்றதுக்கு நாங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம், நாங்க செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வக்ர காலகட்டத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க என்னவுமே செய்ய வேண்டாம். உடம்புக்கு நல்ல எண்ணெய் தடவி குளிங்க. அதாவது சனி நீராடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் குறையுது. அதனாலதான் நம்ம அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தீங்கு செஞ்சிருந்தாலும் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அதற்குண்டான சில விஷயங்கள் அப்படின்றது அதன் மூலமாக கரைந்து போகக்கூடிய ஒரு நேரம். அதனாலதான் அந்த சனியினுடைய பீடன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பிடிச்ச சனி பீடை இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உனக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களை அந்த மாதிரியாக சொல்லி குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரியாக இந்த அர்த்தாஷ்டம சனியில இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்கள் நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் இல்ல, நீங்க எந்த தெய்வத்தையும் வீட்டுல வழிபாடு பண்ணணும்னு இல்ல, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாற்றத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு பிரிஸ்க் கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், ஒரு மந்தத்தன்மை நீங்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.